ஹாய் மக்களே, வெல்கம் டு மஹா அனிஷ் vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணினா பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி. அது எப்படி வைக்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நாங்கள் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு புதினா போட்டு வதக்கியாச்சு. புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா சுருள வதக்கிட்டே இருங்க, கோல்டன் ப்ரௌன் வர வரையும். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிறதுக்காக. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 4 பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க, காரத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சுருள வதக்கிட்டே இருங்க. தக்காளி வதக்கிட்டே இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா அது நல்லா வதக்கிட்டே இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா கலருக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. கலருக்காக சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா கலரி கொடுத்துட்டே இருந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறாங்க. பிரியாணி மசாலா ஒரு பவுட்ரு இது வாங்கினீங்கன்னா அது ஒன்று அப்படியே போட்டுருங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கேர்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. கேர்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நாங்கள் மறந்துட்டோம் மஞ்சத்தூள் போட, அதனால் மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டிருக்காங்க. சிக்கன் நல்லா வேகிறதுக்காக ஒரு பெரட்டிக்கிறாங்க, அது மசாலாலாம் உள்ளே இறங்கிறதுக்கு. அது நல்லா பிறகு பார்த்திங்கன்னா அதில் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்காங்க. புதினா கொத்தமல்லி 2வது வாட்டி போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. அதில் அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எத்தனை டம்ளர் அரிசி போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 டம்ளர் அரிசி போட்டோன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும், அந்த மாதிரி தான். அது நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கிறாங்க. இது நல்லா கொதிக்க சொல்ல பார்த்திங்கன்னா லெமன் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் 1 போட்டிருக்கோம் நாங்கள். அப்படியே இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த டம்ளரில் தான் நாங்கள் அரிசி போட்டோம். நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா கழுவி வச்ச அரிசியை போட்டுக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள், அப்போ தான் உள்ளே இருக்க கறி நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அரிசி போட்டுக்கிறோம், பிரியாணி அரிசி, பாஸ்மதி ரைஸு. அரிசி போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கலரிட்டு உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு போட்ட உப்பு வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்காக போட்டோம். இப்போ பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ தம் போடுறோம். தோசைக்கல் கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா வைக்கலாம், உங்கள் வீட்டில் எது கனமாக இருக்கோ அது வைக்கலாம். மூடி மேலே நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி. பிரியாணி ஒரு வாட்டி இறக்கி பாருங்கள், கொஞ்சம் கலரி விடுங்க. உள்ளே தான் மசாலாலாம் இறங்கியிருக்கும், அது நல்லா மேலே வரதுக்கு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தம் போடுங்க. நாங்கள் குக்கரில் செய்யல, பிரியாணி டபராவில் செஞ்சுருக்கோம். அதை நல்லா தம் போட்டு வைக்கணும். அது நல்லா அப்போ தான் பிரியாணி வேகும் நல்லா, டபராவில் செஞ்சால். பக்கத்தில் 65 ரெடி ஆகின்னு இருக்குது. இது 2வது வாட்டி டம்ப் பண்ணி இறக்கியாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு மக்களே. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்கும்ன்ட்டு. ஓரத்தில் தான் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எங்கள் பெரியம்மா கலரிட்டு இருக்காங்க. அப்படியே ஓரங்களில் இருக்கிறத அப்படியே எடுத்து விட்டுக்கணும், இல்லை அப்போ தான் உடையாமல் இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் சில்லி சிக்கன் சைட் டிஷ்க்கு ரெடி ஆகிடுச்சு. சில்லி சிக்கன் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நாங்கள் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். ஓகே மக்களே, பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. எங்கள் பெரியம்மா தான் பண்ணாங்க பிரியாணி. அவங்க எல்லா சமையலுமே சூப்பராக பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே வீட்டுக்கு போனதால் எங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க, அதோட வீடியோ தான் உங்களுக்கு எடுத்து போட்டேன். சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய்.